வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். ஒரு மாற்றத்துக்கான முதல் படியாக நீ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கியா இருக்கும், இந்த ஷோவை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கியா இருக்கும். ஸோ சுதந்திர தினம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னது, சுதந்திரத்தை கெடுத்த தினமா? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. அன்பு, பாசம், காதல் இது எல்லாமே சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அர்த்தமே தெரிகிற தினமான காதலர் தினம், அதாவது February 14th வேலண்டைன்ஸ் டே பக்கத்தில் நெருங்கி வந்துருச்சு. இந்த வீடியோ அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலுமே இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன், காதல் அப்படின்னா என்ன, பாசம் அப்படின்னா என்ன, அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் பேசுகிறதுக்கு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசும்போது உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தா, இல்லைன்னா உங்களோட ஒப்பீனியனுக்கு மாற்று கருத்தாக இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய ஒப்பீனியனாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒப்பீனியனாக சொல்லிவிட்டு சரி இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுடலாம். பட் அன்பு, பாசம், காதல் அதெல்லாம் வரும்போது உங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நானும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்வேன்னா தான் உங்களுக்கு ஒன்று கோவம் வரும், இல்லைன்னா ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கும். இன்றைக்கி எடுத்துக்காட்டில் ஒரு வில்லனை தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஹீரோவை விட வில்லனில் இவர் ரொம்பவுமே அழகழகான ஃபேஷன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே நிறைய பேருக்கு பிடிச்சும் இருக்குது. அப்படிங்கிறதுனாலயே ஒரு வில்லனை கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில். அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் தான் இன்றைக்கி நம்ம ஃபெஸ்ட்டு கதைக்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளோட சார்ட் டிஃப்ரெண்ட்டாக போகுது. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே முன்னாடி வச்சு பேசுகிறனால நம்ம ஃபேஷனை முன்னுக்கு வைக்க போகிறோம். ஃபேஷனை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த வாரம். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு, பாசம், காதல், லவ்வோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேஷன் அப்படிங்கிற பாகத்தில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓவர் கோட்ஸ், லேயர்ஸ். பசங்களுக்கு இந்த லேயர்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். லேயர்ஸ்னால் என்ன ப்ரோ, நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும் இல்லையா? உள்ள டிஷர்ட்டை போட்டுட்டு வெளியே ஷர்ட் போடுறது. நானும் லேயர்ஸ் தான் போட்டிருக்கேன் சரியா? இந்த மாதிரி லேயர்டாக உடுத்துறது தான் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற டிஷர்ட்டுக்கும் வெளியே இருக்கிற ஷர்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலர் பேட்டர்ன் கொண்டு போய் ஒரு ஃபேஷன் மெயின்டைன் பண்ணுறது தான் லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேயர்ஸ் அப்படின்றத சொல்லும்போதே ஃபஸ்ட்டே வர்றது தான் எல்லாருமே பண்ணுறது தான். ஒரு நல்லவே ஒரு பிராண்டட் ஷர்ட் போடுறவராக இருக்கலாம், அப்படி இல்லைனா நார்மலான ஒரு ஷர்ட் போடுறவராக இருக்கலாம். நிறைய பேர் இந்த லேயர்ஸ் அப்படின்னு வரும்போது டிஷர்ட்டை போட்டு மேலே ஷர்ட் போடுறது அப்படின்ற ட்ரெண்டை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறமா தான் இந்த ஜாக்கெட்ஸ், அதுக்கப்புறம் ஓவர் கோட்ஸ், கோட்ஸ், லென்த்தி கோட்ஸ் அப்படின்னு நிறைய கோட் ஐட்டம்ஸ் வருது. அதாவது கோட்ஸ் ஷர்ட்டுக்கு மேலே, அதாவது டிஷர்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஓவர் கோட்ஸுமே முன் வைக்குதுன்னு வைக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஷர்ட்டை வச்சு ஸ்டைலிங் பண்ணுறது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு டிஷர்ட்டை போட்டாச்சா, அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டை போட்டாச்சா, அவ்வளோ தாங்க என் ஸ்டைலு அப்படின்னு சொல்கிற மாதிரி பசங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த லேயர்ஸ் அப்படின்னு வரும்போது டிஷர்ட்டுக்கு மேலே ஷர்ட் போடும்போது பசங்க ஒரு மிஸ்டேக் விடுறாங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி டிஷர்ட்டுக்கு மேலே போடுற ஷர்ட்டை கூட ஒஃபிஷியலாக ஒரு ஷர்ட்டை போட்டு விட்டுடுறாங்க. அது எப்படி? ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே போடுற ஷர்ட் அதோட மெட்டீரியலைஸ்டாக இருக்கணும். அதாவது அந்த டிஷர்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியலாக இருக்கணும். அதை விட ஒரு ஹார்ஷான மெட்டீரியலோ, அதை விட ஒரு திக்கான மெட்டீரியலோ போடுவீங்களா இருந்தால் அது இன்னும் ஒஃபிஷியலாகவும் காட்டுறது மாதிரியே அது ரொம்ப அழகாக காட்டாது, கொஞ்சம் ஆக்வர்டாக காட்டும். அந்த ஸ்டைல் ஒத்து வராது நண்பா. ஏன்னா ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே போடும்போது அந்த ஷர்ட் மோஸ்ட்லி லூஸ்டாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் தொலைன்னு இருக்கணும். புரியுதா? அப்படி தான் இருக்கணும். ஒரு ஒஃபிஷியலான ஷர்ட், கொலர்டி ஷர்ட் அதெல்லாம் போட்டிங்கன்னா லேயர்ஸ் அழகாக இருக்காது. மோஸ்ட்லி லேயர்ஸ் உடுத்தும் போது டிஷர்ட்டுக்கு மேலே ஷர்ட் போடுறீங்களா இருந்தால் அதில் கொலர்டு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் அந்த கொலர்டு இல்லாத ஸ்டைலுக்கு, நான் கொலர்ட் ஸ்டைலுக்கு சொல்கிறது என்னென்னா சைனீஸ் கொலர்டு அப்படின்றாங்க. சைனீஸ் கொலர்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷர்ட்டில் கொலர் இல்லாத மாதிரி ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லேயர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மூமெண்ட்டில் தான் நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக், மெட்டீரியல்ஸ். மோஸ்ட்லி பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும், லேயர்ஸ் உடுத்துறதா இருந்தால் டிஷர்ட்டுக்கு மேலே போடுற ஷர்ட் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு கம்ஃபர்ட்டான மெட்டீரியலாக இருக்கணும். ஒரு டிஷர்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்கணுமே தவிர
அது ரொம்ப திக்கான மெட்டீரியலாக இருக்கக்கூடாதுங்க. கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி சட்டைன்னுவாங்க, அந்த மாதிரி கேஸ்பர் மெட்டீரியலோ அப்படி இல்லைன்னா சாதாரணமான ஒரு காட்டன் மெட்டீரியலோ யூஸ் பண்ணும்போது ஷர்ட் வந்து அந்த டிஷர்ட்டோட merge ஆகி போகாது. பட் நான் சொல்கிற இந்த 4 மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். லினன், நான் போட்டுருக்கிறதும் லினன் தான். அதுக்கப்புறம் விஸ்கோஸ் அப்படின்ற மெட்டீரியல் வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஓவர் கோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா லேயர்ஸ் கொடுத்துறீங்கன்னா விஸ்கோஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெயினாக ஜார்ஜெட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது ஆல்மோஸ்ட் டிஷர்ட் கூடவே கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். அதுக்கப்புறம் மசராட்டி, அதே மாதிரி தான் டிஷர்ட் கூடவே கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஜார்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஷால் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். அது அப்படியே ஜார்ஜெட்டில் இருந்து நம்ம மசராட்டி பக்கம் வந்தோம்னா ஃபுல்லாகவே டிஷர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒரு பாரமான மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால டிஷர்ட் இன்னுமே சாஃப்டாக உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் நீங்கள் டிஃபரெண்ட் காட்டணும். ஓகேவா? நீங்கள் நார்மலாக காட்டன் அப்படி இல்லைனா கேஸ்பர் மாதிரி மெட்டீரியல் உடுத்தும் போது உங்களோட டிஷர்ட்டோட merge ஆகி போகாது. இதுவே ஒரு லினன், ஜார்ஜெட், விஸ்காஸ் அப்படி இல்லைன்னா மசராட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிஷர்ட்டோட merge ஆகி போகும்போது அழகாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் அந்த லேயர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வர வேண்டிய இன்னொரு லேயர் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் அப்படின்றது வந்து பசங்களோட மஸ்குலானிட்டியை வந்து இன்னுமே பெட்டராக காட்டும். அப்படின்னா என்ன, கட்டுமஸ்தாக இருக்கிறத வந்து இன்னும் அழகாக காட்டும். ஓகேவா? ஏன்னா லெதர் அப்படின்னு வரும்போது ஒரு திக்கான மெட்டீரியல் அப்படின்றதுனால உங்களுக்கு இல்லாத மசில் கூட இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன், ஒரு ஒகேஷன், ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு வெட்டிங்க்கோ இல்லைனா ஒரு ஒஃபிஷியல் ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் கொடுத்து போவீங்களா இருந்தால் அது கரெக்டாக இருக்காது நண்பா. அது உங்களுக்கு பார்க்கவும் நல்லா இருக்காது, உங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறவருக்கும் வந்து பிடிக்காது. ஏன்னா அது வந்து சரியான ஒரு இடத்துக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் இல்லை. சரியா? ஸோ நீங்கள் உடுத்த வேண்டியது அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு தான். அதாவது ஒரு பார்ட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு நைட் பார்ட்டியாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் உடுத்துறது வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஹார்ஷான பொருட்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வந்து முகத்தில் படுற மாதிரி, உடம்புல படுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல பாதுகாத்துக்கு இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பைக்கில் போகும்போது ஒரு சாஃப்டான மெட்டீரியலை லேயர்ஸாக எடுத்து போவீங்களா இருந்தால் அது பறந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் லெதர் மாதிரி ஒரு ஹார்ஷான மெட்டீரியல் எடுத்து போகும்போது அது பறக்காது. அது உங்களோட சரியாக ஒத்து போகி இருக்கும். பைக் ரைடு ஒன்றுக்கு சரியாக இருக்கிறது இந்த லெதர் ஜாக்கெட் தான் ப்ரோ. அதுக்கப்புறமா தான் வர்றது இந்த கோட்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஓவர் கோட் அப்படி இல்லைன்னா கோட் சூட், பிளேசர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக அதை சொல்கிறீங்க. ஸோ கோட் சூட் அப்படின்னு வச்சுக்குவோமா? கோட் சூட் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்லி ஷர்ட்டுக்கு மேலே தான் இந்த கோட் அப்படிங்கிறத நம்ம வேர் பண்ணுறோம். ஷர்ட்டுக்கு மேலே கோட் அப்படிங்கிறது வேர் பண்ணும்போது உங்களோட கோட்டோட கலர், கோட் சூட்டோட கலர் எப்போவுமே டார்க்காக தான் இருக்கும். அதே மாதிரி தான் உள்ளே போடுற ஷர்ட்டோட கலர் லைட்டாக தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா எப்போவுமே உள்ளே இருக்கிற கலர் லைட்டான ஒரு கலராக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வெளியே லைட்டான கலரை போட்டுட்டு உள்ளே டார்க்கான கலரை போடுவீங்கன்னா இருந்தால் ஆக்வர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டான கலரே யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் நீங்கள் இப்போ ஒரு டார்க் ப்ளூவில் கோட் போட்டுட்டு லைட் ப்ளூவில் நான் ஷர்ட் உள்ளே போட்டிருக்கேன் அப்போ நல்லாயிருக்கும் தானே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் தவறு. எப்போவுமே உங்களோட ஷர்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா கோட்டுக்கு கான்ட்ராஸ்டான கலர் தான், கான்ட்ராஸ்டான ஒரு லைட் கலர் தான் நீங்கள் உள்ளே உடுத்தணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ளூ ஷர்ட் உடுத்துறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹேஷ் கலர் டிஷர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டாக இருக்கலாம். ஒயிட் கலரில் ஒரு ஹேக் இருக்குது, நான் அதை கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய கலர் பேட்டர்ன்ஸில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா இருக்கும். ஸோ கோட்ஸ் உடுத்தும் போது மோஸ்ட்லி டார்க்கான கலரை வெளியே உடுத்திட்டு லைட்டான கலரை உள்ளே உடுத்துறது தான் சரியான பேட்டர்ன். அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஜாக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மோஸ்ட்லி அது ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்போர்ட் முடிச்சுட்டு இல்லைனா ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து இல்லாட்டி ஸ்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஜாக்கெட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்போர்ட்டோட ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் வெளியே சுற்ற முடியாது இல்லையா? அந்த இடத்துல ஒரு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஹூடிஸ் மோஸ்ட்லி குளிர் கொடுத்துறதுனால எப்படி இருந்தாலுமே உடுத்துங்க. சரியா? குளிர் அப்படின்னு வந்துட்டால் ஹூடிஸ் உடுத்துங்க. இல்லைனா உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஹையில் எகிரி உங்களை எங்கேயோ தூக்கி போட்டுரும். அப்படின்றதுனால ஹூடிஸ் வந்து நம்ம ஸ்டைலாக மெயின்டைன் பண்ண வேணாம். ஹூடிஸை வந்து முடிஞ்ச வர அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உடுத்துங்க. சரியா? இப்போ நான் கடைசியாக சொன்னது தான் ஒயிட் கலரில் ஒரு ஹேக் இருக்குது. ஒயிட் கலர் நம்ம மோஸ்ட்லி வேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
மோஸ்ட்லி நான் சொன்னது தான், உள்ளே இருக்கிற டிஷர்ட் லைட் கலராக இருக்கணும். இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது மற்ற டார்க் கலர்ஸ் எல்லாத்தோடையுமே கரெக்டாக மர்ஜ் ஆகி போகும். நான் மோஸ்ட்லி என்னோடய ஷோவில் ஒயிட் உடுத்துறது எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. இதை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டாக கூட பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் லேயர்ஸ் உடுத்தும் போது உள்ளே ஒயிட் உடுத்துறதுன்றது ஒரு பெரிய ஹேக் மாதிரி. அதனால் லேயர்ஸ் உடுத்தும் போது மோஸ்ட்லி ஒயிட் உடுத்துங்க, அழகாக இருக்கும். ஏன்னா உள்ளே நீங்கள் ஒயிட் உடுத்திட்டு வெளியே என்ன டார்க் கலர் இல்லைனா ஒரு பெஸ்டல் கலரே உடுத்தினாலும் ஒயிட்டோட மர்ஜ் ஆகி போகும். இதுதான் ஒரு ஹேக். ஏன்னா முடிஞ்ச வர உங்களோட வார்ட்ரோப் அப்படி இல்லைன்னா அலமாரியில் ஒரு ஒயிட் கலர் ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட் வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் கொஞ்சம் பார்க்கவும் சாஃப்டாக கரெக்டாக வச்சுக்கோங்கன்றது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். நண்பா மோஸ்ட்லி ஒரு ஒயிட் டிஷர்ட் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்ததாக நம்ம அடுத்த பார்ட்டுக்கு வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த வாட்டி நம்ம செல்ஃப் கேர் அப்படிங்கிறத 2வது இடத்துல பார்க்க போகிறோம். என்ன ஃபேஷனுக்கு அடுத்து செல்ஃப் கேர்? ஃபேஷன் நீ சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது, செல்ஃப் கேர் உன்னையே சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இந்த வாட்டி செல்ஃப் கேரில் பார்க்க போகிறது ஹைட்ரேஷன் லெவல் பற்றி. டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வாரம் செல்ஃப் கேர் அப்படிங்கிற இடத்துல பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? டீஹைட்ரேஷன், ஹைட்ரேஷன் எல்லாம் ஒன்று தான். முடிஞ்ச வர தண்ணி குடிங்க அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கோம், எல்லா எபிசோட்லையுமே சொல்லியிருக்கோம், ஏன் எல்லா நிகழ்ச்சிலையுமே கூட சொல்லியிருக்கோம். தண்ணி குடிங்க. ஏன்னா உங்களோட உடம்புல 60% தண்ணீரால் தான் ரொம்ப இருக்குது. ஓகேவா? 60% உங்களோட பாடி வாட்டர் தான். ஆனால் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பானவர் சொல்லியிருந்தது, உலகத்தில் இருக்கிற தண்ணியோட பகுதியில் ஒரு பகுதி தான் மனுஷனுக்கு குடிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட தண்ணீராக இருக்குது. அது போக பில்டிங்ஸ் மேக்கிங்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மரங்கள் வளர்கிறது, காடாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆறுகளாக இருக்கலாம். இப்போல்லாம் கரண்ட் எடுக்கிறது கூட தண்ணியிலையாக தான் இருக்குது. அப்படியும் இல்லைன்னா குளிக்கிறது, கழுவுறதுன்னு அந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்கலாம். ஆனால் குடிக்கிறதுக்கு 1% தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது முடிஞ்ச வர தண்ணி குடிங்க. அதுக்குன்னு ஹையாகவும் குடிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும். என்ன விஷயம்னா, உங்களோட பாடி வெயிட்டுக்கு 5% நீங்கள் தண்ணி குடிச்சே ஆகணும். இந்த கவுண்ட் எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃப் பாருங்கள். ஓகேவா? இந்த கிராஃபில் போட்டிருப்போம். உங்களோட பாடி வெயிட் 60 இருக்குமா இருந்தால், 60 கிலோகிராமாக இருந்தால் உங்களோட பாடி வெயிட், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி 5% நீங்கள் வாட்டர் குடிச்சு தான் ஆகணும். 60%, அதாவது 60 கிலோக்கு 5% சொல்கிறது 3 liters per day. 3 லிட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்படி குடிக்கும்போது தான் உங்களோட ஹைட்ரேஷன் லெவல் கரெக்டாக இருக்கும். ஹைட்ரேஷன் லெவல் கரெக்டாக இருந்தால் உங்களோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல ஒரு விஷயம் தான் வெயிட் லாஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தண்ணி குடித்தா வெயிட் லாஸ் ஆகுமா? தண்ணி குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரை உங்களோட டயட் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட கேலரிஸ் மெயின்டைன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸஸ் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட பாடியில் இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் எப்படியுமே ஃபீல்டாக இருக்கணும். அப்போ தான் ஃபேட் பர்ன் ஆகும். ஆனாலுமே தண்ணி குடிக்கும்போது உங்களோட ஃபேட் கரைகிறது, கொழுப்பு கரைகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைஜஷன் லெவல் முடிஞ்ச வரை நீங்கள் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக ஒரு வாழ்க்கை கொண்டு போக முடியும். அதனால் தண்ணி குடித்தா தான் உங்களோட டைஜஷன் லெவல் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரெயின் இன்னும் கிளியராக ஒர்க் ஆகும். நீங்கள் சுவாசிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே உங்களோட பிரெயினில் இருந்து தான் உங்களோட பாடிக்கு கனெக்ட் ஆகுது. அதனால் பிரெயின் இன்னுமே வீக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெட்டேக் வர்றது, தலைவலி வர்றது கம்மியாகிடும். தண்ணி குடிக்கும்போது தலைவலி கம்மியாகிடும். இது ஒரு நல்ல கருத்து இல்லை. அதுக்கப்புறமா முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சோர்வாக இருந்தால் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. சோர்வாக இருந்தால் கண்ட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறத விட்டுட்டு தண்ணி குடிங்க. தாகத்துக்கு தானே தண்ணி குடிக்கிறீங்க. தாகமாக இருக்கிறது அப்படின்னு என்னென்னா, உங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தாகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தண்ணி குடிக்கும்போது உங்களோட எனர்ஜி ஃபீல்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? முடிஞ்ச வர தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் மாறுபடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடி 60% வாட்டர்னால தான் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களோட பாடி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாகத்துலேயுமே ஈரத்தன்மை காணப்படவே வேண்டும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹார்ஷான ஒரு ஸ்பைசியான பொருளை சாப்பிட்டாலே உங்களுக்கு கேஸ்ட்ரிக் உண்டாகிறதுக்கு காரணம் உங்களோட வயிறு காஞ்சு போயிருக்கலாம். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்கள் அப்பாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி. ஸோ தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிடும்போது வயிறு ட்ரையாக இருக்காது, வயிறு காஞ்சு மாதிரி இருக்காது. அந்த இடத்துல அது ஈரத்தன்மையாக காணப்படுறதுனால நீங்கள் ஸ்பைசி ஃபுட் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு மேலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஸ்பைசி ஃபுட் கரெக்டான ஸ்பைசியால் எடுத்துக்கிட்டிங்களா இருந்தால்
கேஸ்ட்ரிக்லாம் வர்றதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பாடி வெயிட்டுக்கு 5% தண்ணி குடிங்க. 60 கிலோகிராம் இருக்கீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது கட்டாயம். ஸோ முடிஞ்ச வரை தண்ணி குடிங்க. நானும் குடிச்சிட்டேன்ல. ஸோ தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தண்ணி குடிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, என்னடா இவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர குடிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசும்போது தண்ணி தாக்கம்லாம் வராதா அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்கும். தாகமாக தான் இருக்குது, அந்த இடத்துல குடிச்சு தான் ஆகணும். ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதனால் உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான நீர் அருந்துங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டு அடுத்த டாபிக் போயிடலாமா? இந்த வாட்டி ஆட்டிடியூட் அப்படிங்கிற இடத்துல தான் லவ் அப்படிங்கிற விஷயத்த பேச போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காதல், பாசம், அன்பு அதை பற்றி நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோன்னு. ஏன்னா லவர்ஸ் டே இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம லவ் பற்றி பேசலைன்னா கரெக்டாக இருக்காது. அதுவும் வர்ணங்கள் 1000 நேயர்கள், அண்டர் ரேட்டட் அன்புள்ளங்கள் வந்து மோஸ்ட்லி காதல் வயப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா எங்களோட பாடல்களாக இருக்கட்டும், எங்களோட நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்காக தான் போராடுறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காருன்னா அவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்காக ஒரு குட்டி குட்டி மாற்றங்கள் கூட உங்களால் கொண்டு வர முடியாதா? அதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் முடிஞ்ச வரை உங்களோட பார்ட்னருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வர்றது நல்ல ஒரு விஷயம்தான். என்னோட கண்ணோட்டத்தில் காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சாக்ரிஃபைஸ். என்னோட கண்ணோட்டத்தில் காதல் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ். உங்களோட அம்மா, உங்களோட தாய், தந்தை யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் பிறந்ததுமே ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை. ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தையாக பிறக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ஒரு அம்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதுனால அழுவீங்க, அடிப்பீங்க, போட்டு வதா குடுப்பீங்க, அப்படி இப்படின்னு வேணான்னு போகிற அளவுக்கு சொல்லிடுவீங்க. அம்மாவே கூட சில டைம் சொல்லிடுவாங்க, இவனால் என் வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே உங்கள் அம்மா உங்களை விட்டு கொடுத்தாங்களா? உங்களுக்காக சேஞ்ச் ஆகலை? உங்களுக்காக நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டு உங்களுக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலை? அதுதான் லவ். லவ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் அம்மாவோட பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உங்களோட அம்மா 10 மாதம் கடந்து நீங்கள் உங்களோட கண் மூக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஆனால் வயிற்றில் வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோடையே வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்ததும் கையில் தூக்கி அழுதுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் கொஞ்சம் ஒரு 6 மாதம் வளரும்போது குட்டுப்பீங்க பாருங்கள். ஒரு தொல்லை, நைட்டு தூங்குறதுக்கு இருக்காது, ஒரு 2 மணிக்கெல்லாம் அழுது பால் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அம்மா சிரிச்சுக்கிட்டே என் குழந்தை பசி இல்லாமல் தூங்குது அப்படின்ற மாதிரி பாலை கொடுத்துட்டு தூங்குவாங்க இல்லையா? இதே மாதிரி தான் உங்களோட லவ். நிறைய இடங்களில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது தான் இருக்கும். உங்களுக்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவருக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் லவ் இன்னுமே அழகாக போய்கிட்டு இருக்கும். இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னொரு விஷயமும் இடையில வந்து சேருது. என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். என்ன தான் 2 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாலும் அவரோட சாக்ரிஃபைஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், உங்களோட சாக்ரிஃபைஸை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த லவ் வந்து இன்னும் லாயலாக கொண்டு போகலாம். இப்போது மோஸ்ட்லி பசங்க குழந்தைங்கன்னு வரும்போது அம்மாக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கம்மி, சரியா? அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இறந்ததுக்கப்புறம் தான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. அம்மா சொல்லுவாங்க, இறந்ததுக்கப்புறம் தான் நீ நான் என்னோட அருமையை புரிஞ்சுப்பேன் அப்படின்னு. ஏன் அந்த அருமையை புரிஞ்சிக்கக்கூடாது? ஏன் அந்த அருமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இந்த 2 சாக்ரிஃபைஸுக்கும் அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தான் காதல், பாசம், அன்பு எதுவாக வேணா இருக்கும். ஸோ முடிஞ்சவரை உங்களோட ஆளுக்காக, உங்களோட லவ்வருக்காக, உங்களோட காதலர் காதலிக்காக உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது தான் உங்களோட லவ் லைஃப் ரொம்பவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் வச்சுக்கங்க. என்ன தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் இப்போ அவளையே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் நோ ப்ரோ. உங்களுக்கான ஆள் வந்தாங்களா இருந்தால் அவங்க உங்களுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட தான் இருப்பாங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸுக்கு அர்த்தம் இருக்கணும்னா யாரும் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் விட்டு போகிறாரா இருந்தால் அவர் உங்களோட ஆள் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைஃப்பில் எது ஒன்று நடக்கிறதுனாலும் ரிட்டனாக தான் இருக்கும். கடவுளோ யாரோ ஒருத்தர் எழுதி வச்சதாக தான் இருக்கும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் என்ன தான் முயன்றாலுமே உங்களோட லைஃப்பில் நடக்கிறது தான் நடக்கும். ஆனாலுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இருந்தாலுமே காதல், அன்பு, பாசம் அப்படின்னு வரும்போது கரெக்டான ஆள் உங்களுக்கு சேர்ந்து தேடி வர்ற வரைக்குமே, உங்களுக்கானவர்கிட்ட வர்ற வரைக்குமே அதில் நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதிலேருந்து லெசன்ஸ் எடுத்துக்கோங்க.
திரும்ப வர்றவர்கிட்ட அந்த விஷயங்களை மாற்றி நடந்துக்கோங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ லவ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்மாக இங்கிலீஷில் ஒரு அழகான ஃபுல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஏன்னா மனுஷன் பிறந்ததுல இருந்து காசு பணம் அது இதுன்னு ஒன்றுமே எமோஷன்ஸ் இருக்கல அவனுக்கு, ஓகேவா? பசி அப்படிங்கிற எமோஷனை தாண்டி இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு மனிதி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த அன்பு, காதல் அப்படின்றது. ஏன்னா மிருகங்களுக்கு கூட அன்பு, பாசம், காதல் எல்லாமே இருந்துச்சு, ஓகேவா? கோபம், வெறுப்பு அதெல்லாம் இருந்தாலுமே அன்பு, பாசம், காதல்ன்றது இருந்துச்சு. ஆனாலுமே எதிர்பார்ப்பாக இருந்தது இது மட்டும்தான். ஏன்னா மிருகங்களுக்கு கூட இந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அப்போ மனுஷனுக்கு இருக்கக்கூடாதா? மனுஷன் ஆராய்வு உள்ளவங்க, அதுலேயே பல மாற்றங்கள் கொண்டு வருவான். ஆனாலுமே அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், லவ். ஸோ லவ் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் ஒரு ஃபுல் ஃபார்மாக சொல்லியிருப்பாங்க, லைஃப்ஸ் ஒன்லி வேல்யூவபிள் எமோஷன் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரே ஒரு முக்கியமான எமோஷனாக இருக்கிறது இந்த காதல், அன்பு, பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், லவ் அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கரெக்டான பர்சன் கிட்ட காட்டுங்க. அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருங்க. அவங்களோட சாக்ரிஃபைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் எடுத்துக்காட்டுக்கான நேரம். இந்த வாரம் எடுத்துக்காட்டுக்கு வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்டர் அருண் விஜய். ஆக்டர் அருண் விஜய் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவரோட ஆரம்ப காலத்து படங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, இவரோட என்ன ஃபேஷன் உடுத்தினாலுமே இவருக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட ஃபிட்னஸ் செம்மையாகவே மெயின்டைன் பண்ணியிருப்பார். பட் ஆரம்ப காலத்து படங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு லீனான மசில் பாடி யூஸ் பண்ணியிருந்தார். இப்போது கொஞ்சம் மாஸான ஒரு பல்கான மாஸான ஒரு பாடி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராரு. அதனால் ஹீரோவாக இருந்தவர் வில்லன் ஆகிட்டார். என்னங்க சொல்கிறீங்க? ஒல்லியாக இருந்தால் ஹீரோ, பல்காக இருந்தால் வில்லனா? அப்போ நான் பல்கானதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை 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 அப்படியெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் லீனாக இருந்த படங்களை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிட்டி பாயாக இருக்கட்டும், ஒரு லோக்கலான பையனாக இருக்கட்டும், அப்படின்னு இல்லைனா ஒரு வில்லேஜ் பையனாக இருக்கட்டும், எல்லா காஸ்டியூமுமே ஒத்து போயிருக்கும். இவருக்கு அழகாகவே இருந்திருக்கும். மாஞ்சாவேலு மாதிரி ஒரு படத்தில் மீசை 2 பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பாடியோட ஒரு வேட்டி சட்டை அப்படின்னு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ இவரோட ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான படமாக இருக்கிறது என்னை அறிந்தால். இவர் வில்லனாக நடிச்சிருந்தாலுமே இதில் ஃபேஷனுக்கு ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஏன்னா இது கௌதம் மேனனோட ஒரு படம். கௌதம் மேனனோட படத்தில் ஹீரோனா அழகாக இருக்கணும், ஹீரோயின் பிரம்மாண்டமாக அழகாக இருக்கணும். ஏன்னா ஹீரோயினுக்கு செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வில்லன் பார்க்க பயங்கரமாக இருக்கணும், அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இந்த வில்லன் செம்ம பாடி ஒன்று, செம்ம ஃபிசிக் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே கம்ஃபர்டபுளான ஒரு காஸ்டியூம் மெயின்டைன் பண்ணியிருப்பார். மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரியே தான் லினன், மசராட்டி, ஜார்ஜெட் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு ஓடுற ஒரு சீன் இருக்கும். சத்யா இதான் முன்னேறம், சத்யா ஓடு ஓடு ஓடுன்னு ஓடும்போது அவரோட ஷர்ட்லாம் பின்னாடி பறக்கும். அப்படி இருக்கும்போது அவரோட ஃபிசிக்ஸ் செம்மையாக தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஷர்ட்ஸ், ஒரு லூஸான ஷர்ட் உடுத்தும்போது உங்களோட ஃபிசிக் கரெக்டாக இருக்குமா இருந்தால் அது பார்க்கவே நல்லா இருக்கும். ஏன் உங்களோட ஃபிசிக்கில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அப்படி ஒரு பெகியான ஷர்ட் கரெக்டான மெட்டீரியலில், தப்பான மெட்டீரியலில் பெகி ஷர்ட்ஸ் உடுத்துறதில்ல. இப்போ வந்திருக்கிற இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் வந்து ஒரு தப்பான மெட்டீரியல். அது வந்து பெகி ஷர்ட்ஸ் உடுத்துறதுக்கான மெட்டீரியலே இல்லை. ஸோ பெகி ஷர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ஒன்று உடுத்தி நீங்கள் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடித்து பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஸோ பெகி ஷர்ட்ஸ் உடுத்துறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா செக்கச்சி வந்த வானம் அப்படிங்கிற படத்தில் இன்னும் அழகாக இருப்பார். ஏன்னா அது மணிரத்னம் படம். கௌதம் மேனனோட படத்துலையே இவ்வளோ அழகாக இருக்குன்னா மணிரத்னம் படத்துலையும் இன்னும் அழகாக தானே இருப்பார். மோஸ்ட்லி டிஷர்ட்ஸ் உடுத்திருப்பாங்க. இதுலேயும் அவரோட பல்க் பாடி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஒரு லாங் ஸ்லீவ் டிஷர்ட் தான் நான் பார்க்க காமாக அழகாக இருக்கும். ஆனால் ஒரு வில்லனிஸ் கெட்டப்புக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் டிஷர்ட்டோட மர்ஜ் ஆகி அந்த செயினோட மர்ஜ் ஆகி பார்க்க செம்மையாகவே இருக்கும். ஒரு வில்லனாக இருந்தாலும் அழகாகவே இருக்கும்ன்றது தான் அந்த படத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான படமாக ரீசெண்டாக வந்தது பாலாவோட வணங்கான் அப்படிங்கிற படம். வணங்கான் அப்படிங்கிற படத்தில் வந்து இவரை ஜிம்முக்கே போக விடாமல் பாலா வச்சுருந்தாராம் படம் நடிக்கும்போது. ஏன்னா இவரோட பாடி வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஃபிசிக்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு பாடி ஃபிசிக்ஸ் வச்சுருக்கக்கூடாதுன்னு ஃபுல்லாகவே ஜிம் அவாய்ட் பண்ண வச்சுட்டாரு. நல்லா சாப்பிட வச்சு ஃபுல்லாகவே அது ஒரு சப்பியான ஒரு ஸ்கினி ஃபேட்டான ஒரு பாடியாக உருவாகிடுச்சு.
ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வில்லேஜ் காஸ்டியூம் தான், ஒரு கருப்பு வேட்டி கருப்பு சட்டை அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூமில் தான் போயிருக்கும். ஒரு டார்க்கான கலர் டோனில் கொண்டு போயிருப்பாங்க. ஆனாலுமே அந்த படத்துக்கு அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. நான் எப்பவும் சொல்கிறது தான், அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்தந்த காஸ்டியூம்ஸ் இருக்கும். உங்களோட கேரக்டர் அப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஃபிசிக் இப்படி தான் இருக்குன்னா, நீங்கள் இப்படி ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்குங்க. அவரும் நல்லா தானே இருப்பார் படத்தில், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. அப்படியே ஓகே, இவரோட படங்களில் நிறையா பேசுகிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் நீ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெட்டீரியல்ஸ். இவரோட ஃபிசிக்கு ஏற்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓவர்லேஸாக இருந்தாலும் சரி, ஒரு வில்லேஜ் பையனோட ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ஒரு லோக்கலான பையனோட ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸ். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எபிசோடில் நம்ம முக்கியமாக பேசுகிறது மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற இடம் தான். ஸோ மெட்டீரியல்ஸ் பார்த்து வாங்கணும். உங்களுக்கு தெரியலையா, ஒரு லேடிஸோட ஷாப்பில் போயிட்டு கூட கேட்கலாம், இதுதான் மெட்டீரியல்ஸா ப்ரோ அப்படின்னு எடுத்து கூட பார்க்கலாம், யாரும் ஒன்றும் சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களோட ஸ்டைலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரை மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்புறம் அருண் விஜயோட பேக் ஸ்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கிற மாதிரியே தான், செக்கச்சி வந்த வானம் படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஷன் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பார். அந்த படத்துக்கு அது ஓகேயாக இருக்கிறனாலையும், அதே காஸ்டியூம் பேக் ஸ்டேஜ்லேயும் அழகாக இருக்கிறனால அவர் அதை ஒத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அந்த காஸ்டியூமே மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காஸ்டியூம் கரெக்டாக இருக்குன்னா, அதனால் நீங்கள் அதையே மெயின்டைன் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறது தான் அருண் விஜய்கிட்டேருந்து நம்ம பேக் ஸ்டேஜில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. அருண் விஜய் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் தாக்குற மாதிரி எதுவும் பேசியிருந்தேன், மன்னிச்சிக்கங்க. ஏன்னா தாக்குறது நம்மளோட எண்ணம் இல்லை, அவரோட ஃபேஷன் அண்ட் ஃபிட்னஸ் வச்சு தான் நம்ம கதைச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்துச்சு. நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், அன்பு பாசம் காதல் அப்படிங்கிறது சரியான ஆள் மேலே வைக்கணும், சரியாக வைக்கணும், சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருந்தோம். இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? என்ன ப்ரோ, நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆனதில் சொன்னீங்க எங்களுக்காக தான் எல்லாம் பேசுகிறீங்கன்னு, ஆனால் இப்போ அன்பு பாசம் வைக்கணும் வைக்கணும் வைக்கணுன்றீங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறீங்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ப்ரோ. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கிவ் அண்ட் கெட்டு தான். ஓகே, நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் உங்களுக்கு வரும், விதைச்சதை தான் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட காதல், உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரை அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க, அவங்களோட சாக்ரிஃபைஸை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு எது மாற்று கருத்து இருந்தால் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேசினது மெட்டீரியல்ஸ் பற்றி. ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது கரெக்டான மெட்டீரியல்ஸ் பார்த்து வாங்குங்க. ஏன்னா உங்களோட மெட்டீரியல்ஸ் தான் உங்களோட ஸ்டைலிங்கை இன்னும் கூட்டி காட்டும், இல்லைனா ரொம்ப குறைச்சி காட்டும். அப்படிங்கிறதுனால மெட்டீரியல்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், சரியா? ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் மெயினான 2 விஷயம் பேசியிருக்கோம். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறது. ஸோ உங்களோட பாடியில் 60% நீரால் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் முடிஞ்ச வரை உங்களோட பாடியில் அந்த 60%-ஐ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், கம்மியாக விட்டுறாதீங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்காக தான். இன்னொருத்தர் மேலே அன்பு காட்டுறீங்கன்னா அவர் உங்கள் மேலே அன்பு காட்டுவார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிச்சுக்கணும். அப்படியே இன்னொரு வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாட்டா.